24 மணி நேரமும் யூஸ் பண்ணணும், அதுவும் 5Gல யூஸ் பண்ணணும். அப்போ கூட பேட்டரி குறையவே கூடாது. அப்படி ஒரு மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா பெஸ்டா இருக்கா பாத்துருவோமா? அந்த மொபைல் தான் Hot 30. Infinixோட Hot சீரிஸோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்க சைடில் பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னடானா வாரண்டி ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியாவில் வாங்கினீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் வாரண்டி. சைட்லயே மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பின்னாடி ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா பாக்ஸ்குள்ள ஒரு Infinix Hot 30 மொபைல் இருக்கு. அதுக்கான ஒரு TPU கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், டைப் சி சார்ஜிங் கேபிள், 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. டிசைன் மொபைலை கையில் எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல அப்பா இவ்வளோ பெரிய மொபைலா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பொதுவாக இன்ஃபினிக்ஸ் மொபைல் அப்படின்னாலே அதை பெருசாக தான் கொடுக்குறாங்க. இந்த டைமும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு ப்ரீமியமான டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அடிக்கடி பார்த்த ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. இங்கே கிளாஸ் பேக் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கல. நல்ல வேலை. ஏண்டான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் பண்ணாது. அது வரைக்கும் நல்ல விஷயம். இங்கே மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கீழே இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் இருக்கு. 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் இருக்கு. அந்த கேமராஸ் பெருசா இருக்கு. சைடில் குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு. பொதுவாக புது மொபைல் அப்படின்னாலே அந்த பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ல IMEI நம்பர்லாம் இருக்கும். அந்த டிசைன் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கரை நிறைய பேர் எடுத்துருவோம். அந்த மாதிரி எடுக்கும்போது அது ரொம்ப சிம்பிளா நீட்டா வந்துடும். பட் இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரோட பசை அப்படியே அதுல ஒட்டிட்டு வந்துருச்சு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதை தொடச்சி கிளீன் பண்றதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே. நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. அப்பா முடியல. ஒரு வழியா க்ளீன் பண்ணி நீட்டா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். இது போக இதுக்கு IP53 ரேட்டிங் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது போக ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் பெருசா இருக்கிறதுக்கு காரணமே இதோட பேட்டரி கெபாசிட்டி தான். இதுல 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பொதுவா பேட்டரி கெபாசிட்டி அதிகமா கொடுக்கறத நான் விரும்ப மாட்டேன். அதுக்கு பதிலா பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறது நல்ல விஷயம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சார்ஜ் தீர்ந்தா கூட வேகமா சார்ஜ் பண்ணிட்டு நம்மளால யூஸ் பண்ணிட முடியும். பட் பேட்டரி கெபாசிட்டி அதிகமா இருந்தா மொபைலும் பெருசா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். பட் சார்ஜ் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வருஷம் ஃபுல்லா வெயிட்ட தூக்கிட்டு அலைய முடியாது. இதுல 6000 mAh இருக்கிறதுனால நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். இல்ல ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படினாலும் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, 6000 mAh பட் வெறும் 18 வாட் தான் கொடுத்திருக்கிறதுனால சார்ஜிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. டிஸ்ப்ளே இங்க 6.78 இன்ச்ல Full HD Plus LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது போக 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்கனால டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டிஸ்ப்ளே நல்லா பெருசா இருக்கிறதுனால இன்டோர்ல பாக்கும்போது அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. அது போக வைட் வைன் L1 சப்போர்ட்டும் இதுக்கு கொடுத்திருக்காங்க. இது ஐகேர் டிஸ்ப்ளே அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 580 nits கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக இங்க DRE டார்க் ரீஜியன் என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவு நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியுதே தவிர பெரிய பிரைட்டரான டிஸ்ப்ளே இது கிடையாது. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். இது ஒரு ரீநேம் பண்ண ப்ராசஸர். MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ஓல்ட் ப்ராசஸரை ரீநேம் பண்ணி MediaTek லான்ச் பண்ண ப்ராசஸர். ரீசன்ட்டா இதே ப்ராசஸரோட Realme Narzo 65G அப்படின்னு ஒரு மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணிருந்தோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைல்ல இருக்கு. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 3,85,000 வரும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஓரளவு நல்ல ப்ராசஸர் தான். பட் இன்னும் பெட்டரா கூட Infinix வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இது ஓரளவு ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணனும். நீங்க ப்ளே பண்ணனும் அப்படினாலுமே லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணிக்க முடியும். இதுல ஒரு MEM Fusion அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிறதா Infinix சொல்றாங்க. அது இருக்கிறதுனால up to 18 apps வரைக்கும் சீம்லெஸ்ஸா நம்மளால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். அது ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது. அதே நேரத்துல நீங்க ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற ஆப் ஓபன் பண்றீங்க அப்படினா அது நார்மலா ஓபன் ஆகிறத விட ஒரு 10% வந்து ஃபாஸ்டா ஓபன் ஆயிடும் அப்படிங்கறதையும் கிளைம் பண்றாங்க. பட் அதில் நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. இந்த ஸ்டோரேஜ்க்காக UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G மொபைல் அப்படிங்கிறதுனால up to 14 5G பேண்ட் சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. அதனால இந்தியால நீங்க எங்க வேணாலும் 5G-ஆ இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. XOS 13 வெர்ஷனோட. XOSல எப்பவும் கொடுக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா பீக் ப்ரூஃப், பக்கத்துல யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மொபைல் போனை யூஸ் பண்றது. அதுபோக கிட்ஸ் மோட், கேமிங் மோட், சோஷியல் மீடியாக்குன்னு நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எப்பவும் கொடுக்கிற மாதிரி தேவையில்லாத ப்ளூடூத் நிறைய இருக்குது. தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், ஆட்ஸ் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. அதை குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அதை Infinix வந்து பண்ணவே மாட்டாங்கறாங்க. நம்மளும் நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணியாச்சு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா இந்த மொபைல்ல NFC இருக்கு. பொதுவா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஆஃபர் பண்ண முடியல. அப் டு 35,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய மாடல்ஸ்ல NFC கிடையாது. பட் Infinix அதை கொடுத்திருக்காங்க. கத்துக்கையா அவன்ட்ட இருந்து எத்தனை பேர் இந்த NFC அதிகமா யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்தியால இதோட யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த NFC-னா என்ன, அதை பத்தி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதை பத்தியும் ஒரு டீடைல்டான வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். இந்த NFC
NFC-க்கு பதிலா இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொடுத்தா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட கேமராக்கு வந்தா பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமரா இருக்கு, அதால பெரிய யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல கேமராவுக்கு எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா அது அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஓரளவு டீசென்ட்டா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்கு. பட் சேச்சுரேஷன் அந்த டைனமிக் ரேஞ்ச் டீடைல் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இன்டோர்ல நீங்க டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்கன்னா கூட பெரிய அளவுல ஒரு நாய்ஸியான போட்டோஸ் தான் வருது. போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. செல்ஃபி கேமரா வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. சோ கேமரா அதிகம் விரும்புறவங்களுக்கு இந்த மொபைல் பெருசா பிடிக்காது. இது போ கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படினு பார்த்தா காமனா எப்பவும் கொடுக்குற அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் அப்படினு பார்த்தா மேக்ஸிமமா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 2K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இதோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்தா லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. SD கார்டு மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். பாட்டம்ல வந்து இங்க ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, டாப்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல லேட்டஸ்ட் மாடல் எதுலயுமே ஆஃபர் பண்ணல. அதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் பரவாயில்ல, ஒரு லோ மியூசிக் வந்து கேட்கற மாதிரி தான் இருக்கு. ரைட் சைடுல வந்து அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. டாப்ல வந்து அப்படினா ஸ்பீக்கர் மட்டும் தான், அது இயர் பீஸோட சேர்ந்து வந்திருக்கு. அதுக்காக இங்க சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 4+128, 8+128. இதுல 4+128 வந்து பேங்க் ஆஃபரோட 12,500 ரூபாய்க்கு, 8+128 பேங்க் ஆஃபரோட 13,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பொதுவா 4+128 நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா ஒரு 4 GB RAM எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதனால ஒருவேளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 8+128 கன்சிடர் பண்ணுங்க.